அதிமுகவின் 8 மாஜி அமைச்சர்கள் டெல்லியிடம் சரண்டர். செங்கோட்டையன் தலைமையில் நாங்கள் அணிவகுக்க தயார், எடப்பாடியை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் எனவும் கூறிவிட்டனராம். தமிழகத்தின் ஏக்நாத் சிண்டேவாக வேலுமணி உருவெடுத்திருக்கிறார். இதுவரை எடப்பாடியை கட்டி காத்து வந்த முன்னாள் நீதிபதி, சாமியார் மற்றும் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் எடப்பாடியை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறது. எடப்பாடி தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறார்? அதிமுகவில் சில நாட்களில் செங்கோட்டையன் மூலமாக டெல்லி நடத்தவிருக்கும் ஆட்டங்கள் எல்லாம் என்னென்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். அதிமுகவின் 8 மாஜி அமைச்சர்கள் பாஜகவிடம் சரண்டர். செங்கோட்டையனின் டெல்லி பின்னணி, தமிழகத்தின் ஏக்நாத் சிண்டேவாக மாறும் வேலுமணி. அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிரான உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தையும் பல பரிணாமங்களையும் எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. அதிலும் டெல்லியின் குரலுக்கு ஒத்துக்கொள்ளாத எடப்பாடியை எதிர்க்க 8க்கும் மேற்பட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தயாராக இருப்பதாகவும், அதே நேரத்தில் அந்த 8 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பாஜகவுடன் மிக நெருக்கமாக இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற தங்களுடைய விருப்பத்தை ஏற்கனவே பாஜக டெல்லி தலைமைக்கு இந்த குழு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஆனால் டெல்லி பாஜக தலைமை சில கண்டிஷன்களை விதித்திருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என அவருடைய கருத்தில் உறுதியாக இருந்ததாகவும், அதுவும் இல்லாமல் பாஜகவுக்கு நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் என்று எடப்பாடி பேசியதை அமித்ஷா ரசிக்கவில்லை எனவும், அமித்ஷா நாங்கள் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் தான் உங்களை உருவாக்கி 4 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் அமர வைத்ததற்கு காரணம் டெல்லி பாஜக தான் என்பதை மிரட்டலாக கூறியதாகவும், அதை தவிர்த்து எடப்பாடி அடுத்தடுத்து பேச ஆரம்பித்த போது அதெல்லாம் பேச வேண்டாம், உங்கள் சம்பந்தி மேலும் அதுவும் உங்கள் மகன் மீதுமே பல குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வமோடு கிடைத்திருக்கிறது, திமுகவுக்கு முன்பாகவே நீங்கள் தான் உள்ளே செல்ல வேண்டிய ஆள் என்றெல்லாம் ஒரே வார்த்தையில் பேசியதில் எடப்பாடி வெடவெடுத்து போனதாக கூறப்படுகிறது. இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கூறுகிறோம், கிளம்புங்கள் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் என்ன சொன்னாலும் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என எடப்பாடி எடுத்திருப்பது உன்னையே அதிமுகவிலிருந்து வெளியேற்றி அனுப்புகிறோம் என்ற முடிவு டெல்லி செய்ததால் எடப்பாடிக்கு எதிராக இருக்கும் 8 முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனை முன்னிறுத்தி எடப்பாடியை எதிர்க்க காய் நகர்த்த தொடங்கிவிட்டனர். அதனால்தான் எடப்பாடி ஒரு கருத்து கூறுவதும், எடப்பாடி வெளியே வந்தவுடனே அமித்ஷா ட்விட்டரில் அதிமுகவுடன் கூட்டணி எனவும் போடுவதும், நேற்று முன்தினம் ஒரு டிவி டிபேட்டிலும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்கும் என்று கூறி வருகிறார். அண்ணாமலையோ எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறுகிறார். இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய கேம் டெல்லியிலிருந்து ஆட்டுவிப்பதாகவும், அவர்களது கேம் என்பது அதிமுகவை ஒரு வழி செய்துவிட்டு அதன் பின்பு திமுகவை எதிர்க்கலாம், அதிமுகவை நம்மோடு இழைத்து கொண்டு ஒட்டுமொத்த அதிமுகவும் மற்றும் பிரிந்து சென்றவர்கள் கூட்டணி எல்லாம் சேர்ந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதெல்லாம் டெல்லி பல கணக்குகள் போட்டுதான் எடப்பாடியை கூப்பிட்டு பேசினார்கள். எடப்பாடி அதுக்கு மசியவில்லை என்பது தெரிய வருகிறது. அவரை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்பது ஈஸியாக எடப்பாடிக்கு தெரியும். ஏனென்றால் எடப்பாடியின் 4 ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததே பிரபல நீதிபதி ஒருவரின் வழியாகவும் ஒரு சாமியாரின் வழியாகவும் கோவையை சேர்ந்த வேலுமணியும் நாமக்கலை சேர்ந்த தங்கமணியும் தான் எடப்பாடியை கடந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவதற்கு தூதுவர்களாக இருந்தார்கள். SP வேலுமணி முன்னாள் நீதிபதி ஒருவரோடும் அந்த சாமியாரோடும் உள்ள தொடர்பை வளைத்து கொண்டு டெல்லியோடு எடப்பாடிக்கு ஆதரவாக பேசி எடப்பாடியை வழிநடத்தி வந்தார். அதேபோன்று தங்கமணி பியூஷ் கோயல் மூலமாக
நிர்மலா சீதாராமன் பேசி அவர் ஒரு வழியில் எடப்பாடியை காப்பாற்றி வந்திருக்கிறார். இதையெல்லாம் டெல்லி தலைமைக்கும் பாஜக தலைமைக்கும் நன்கு தெரியும். எடப்பாடி தான் ஒரு மக்கள் தலைவர் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் டெல்லியோ நீங்கள் எப்பொழுதுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராகவோ அல்லது பொதுச் செயலாளராகவோ ஆகவில்லை. நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவின் அடிப்படையில் தான் நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். உங்களோடு வரிசையில் நின்ற வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்களை போன்றுதான் நீங்களும் ஒரு மாவட்ட செயலாளராகத்தான் இருந்தீர்கள். உங்களை பொதுச் செயலாளராகவும் முதல்வராகவும் ஆக்கியது எங்கள் தயவில்தான் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். உங்களையும் உங்கள் சம்பந்தியும் உங்கள் மகனும் செய்திருக்கக்கூடிய ஊழல்களும் அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் காத்திருக்கிறது, எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதன் பின்புதான் செங்கோட்டையனை வைத்து ஒரு ஆட்டத்தை நடத்தினால் செங்கோட்டையன் எடப்பாடிக்கே சீனியர். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோடு கட்சியில் இருந்திருக்கிறார். அவர் ஒரு சில தவறான நடவடிக்கைகள் அம்மையார் ஜெயலலிதா அந்த காலத்தில் தனிப்பட்ட காரணங்களில் நடந்து கொண்டதனால் மட்டும்தான் அவருக்கு அரசியல் இறங்கு முகம் அல்லது அவர் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது ஒரு தவறான எண்ணமோ அதிமுகவிலும் இல்லை, தமிழக அரசியலும் இல்லை. இப்பேற்பட்ட ஒருவரை வைத்துக்கொண்டு பாஜக நினைக்கும் அனைவரையும் ஒன்றாக்கி தேர்தலை சந்தித்தால் எடப்பாடியை மட்டும் தலையை தட்டிவிட்டு அவருக்கு கொடநாடு வழக்கு அவருக்கு காத்திருக்கிறது. கொடநாடு வழக்கில் லாவகமாக சிக்கியிருக்கிறார் எடப்பாடி. இதெல்லாம் வேலுமணியிடமும் இருக்கிறது. வேலுமணி அவரது கண்ட்ரோலில் எம்எல்ஏக்கள் பலரை வைத்திருக்கிறார். தங்கமணி அவரோட கண்ட்ரோலில் பல எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார். இவர்களையெல்லாம் வைத்து வேலுமணியை ஏக்நாத் சிண்டே போல் உருவாக்கவும் டெல்லி கணக்கு போட்டிருக்கிறது. இதற்கு தலைமை ஒரு நபர் வேண்டும் என்பதற்காக செங்கோட்டையனை டெல்லி உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த அதிமுக உச்சக்கட்ட பூசல் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் உங்களுக்கு மார்ச் எண்டு வரை தான் உங்களுக்கு டைம். அதற்கு பின் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று எடப்பாடிக்கு டைம் வைத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது இன்றோடு முடிகிறது. இன்றைக்குள் எடப்பாடி என்ன தகவல் கொடுக்க போகிறாரோ அதை பொறுத்து தான் அவரது அரசியல் எதிர்காலத்தை டெல்லி வடிவமைக்கும் என்று கூறுகிறார்கள். இந்நிலையில் எடப்பாடிக்கு எதிராக இருக்கும் அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து எடப்பாடியிடம் பாஜக கூட்டணிக்கு செல்வதுதான் நமக்கு சரியான முடிவு. ஏனென்றால் மாநிலத்தில் திமுக அறுதி பெரும்பான்மையுடன் இந்த திமுக கூட்டணியை அசைத்து கூட மாற்ற முடியாத இடத்தில் திமுக தலைவர் அதை வைத்திருக்கிறார். டெல்லியோடும் பகைத்து கொண்டு மாநில அரசோடும் பகைத்து கொண்டு தமிழக தேர்தலை நாம் சந்திக்க முடியாது. ஏனென்றால் எல்லோருக்குமே வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகளை பாஜக எப்படியும் கையில் எடுத்தால் நாம் எல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் சென்று விடுவோம் என்று தொடர்ந்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடிக்கு மிக நெருக்கமாக இருந்த பிரபல தொழில் நிறுவனங்களும் பாஜகவின் டெல்லி முகத்தை எதிர்த்து எங்களால் அரசியல் செய்ய முடியாது, டெல்லியோடு இணைந்து நீங்கள் நடந்து கொண்டால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்ய தயாராக இருக்கிறோம், டெல்லியோடு பகைத்து கொண்டு எங்களது வெளிமாநில தொழில்களை முடக்கிக் கொள்ள நாங்கள் தயாராக இல்லை, அதற்கு உங்களை கைவிட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என இன்னொரு முகமாகவும் எடப்பாடியை மிரட்டி இருக்கிறார்கள். எடப்பாடியெல்லாம் இவ்வளவு தூரம் பேச வேண்டுமா என அமித்ஷாவிடம் கேட்டபொழுது நமக்கு பெரிய எதிரி திமுக ஒன்று இருக்கிறது, திமுகவை வீழ்த்துவது தான் நமக்கு முக்கிய குறிக்கோளை ஒழிய எடப்பாடியோ அதிமுகவை அசைத்து பார்த்து அதன் மூலம் பாஜக லாபகமாக வர வேண்டிய அவசியம் 2026 தேர்தலுக்கு இல்லை. ஆதலால் எடப்பாடிக்கு கடைசி சான்ஸ் கொடுக்கலாம், இல்லை என்றால் அவரது முடிவை அவரை தேறிக்கொள்ளட்டும் என்று அமித்ஷா முடிவெடுத்து கூறிவிட்டதாகவும் தான் இன்று செங்கோட்டையன் மீண்டும் டெல்லி செல்வதாக கூறுகிறார்கள். டெல்லியில் செங்கோட்டையன் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அஜெண்டா போட்டு கொடுக்கப்படுகிறது. அதன்படி எடப்பாடிக்கு எதிராக இருக்கும் அந்த அதிமுகவின் 8 முன்னாள் அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் டெல்லியும் அமித்ஷா தரப்பும் தகவல் அனுப்பியுள்ளார்கள். அவர்களெல்லாம் நாங்கள் பாஜகவிலேயே நேரடியாக இணைய தயாராக இருக்கிறோம், வரும் தேர்தலில் எங்களுக்கு தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதும் ஒன்றுதான், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதும் ஒன்றுதான் என தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் வேளையில் அந்த 8 முன்னாள் அமைச்சர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் வெளியேறிவிட்டால் எடப்பாடி ஆட்டம் க்ளோஸ், அதே நேரத்தில் சின்னம் முடக்கப்பட்டுவிடும். 2026 பாஜகவில் அதிமுகவின் பெரும்பாலான தலைவர்கள் இணைந்து விடுவார்கள். அப்படி பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால்
எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என இந்த 8 பேரும் அமித்ஷாவிடம் உறுதி கேட்டதாகவும், உங்களை எல்லாம் விடுவித்து விட்டு நான் தமிழகத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை, உங்களை எல்லாம் வைத்து கொண்டிருந்தால்தான் திமுகவை எங்களால் வெல்ல முடியும், வீழ்த்த முடியும், எதிர்க்க முடியும் என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழக அரசியல் மாற்று அரசியலாக இருக்கிறது. இதை முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும். திமுகவை அதிமுகவால் தான் வீழ்த்தவும் முடியும், வெல்லவும் முடியும் என்பது நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற கருத்து. அதனால் பயப்பட வேண்டாம், உங்களை கைவிட மாட்டோம் என்று அந்த 8 முன்னாள் அமைச்சர்களுக்கு டெல்லி உறுதிமொழி கொடுத்ததை தொடர்ந்து தான் இன்று மீண்டும் செங்கோட்டையன் டெல்லி சென்று அவருக்கான ஸ்கெட்சில் விளையாடத் தொடங்குவார் என்று கூறப்படுகிறது. ஆனால் டெல்லி தலைமையோ நீங்கள் யாரும் பாஜகவில் இணைய வேண்டாம், அதிமுகவிலிருந்து எடப்பாடி என்ற ஒற்றை நபரை வெளியே அனுப்பிவிட்டு செங்கோட்டையன் தலைமையில் சசிகலா, ஓபிஎஸ் மற்ற கூட்டணி கட்சிகளை எல்லாம் பேசி முடித்து அவர்களோடு இரட்டை இலையிலேயே பாஜக கூட்டணி வைத்து இரட்டை இலையிலேயே நீங்கள் தேர்தலை சந்திக்கலாம். அதற்கு தான் நாங்கள் திட்டம் போட்டு வருகிறோம். ஒரு வாக்கை கூட நாம் வேஸ்ட் செய்யக்கூடாது. திமுகவுக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகள் மட்டுமல்ல, தமிழகத்தில் 2026 தேர்தலுக்கு பின் திமுகவை நாங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் செய்து விடுவோம். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்கள் என்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரிவிக்கப்படுத்தியிருக்கிறது டெல்லி. பார்க்கலாம், இந்த முன்னாள் அமைச்சர்களும் வேலுமணியும் தங்கமணியும் வைத்து செங்கோட்டையன் மூலமாக டெல்லி தலைமை என்னென்ன ஆட்டங்கள் எல்லாம் ஆடப்போகிறது, எடப்பாடிக்கு என்ன நேரப்போகிறது, அல்லது எடப்பாடி இதில் டெல்லியோடு இணைந்து சென்று தன்னையும் தன்னிடம் இருக்கக்கூடிய கட்சியும் காப்பாற்றிக் கொள்ளப் போகிறாரா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.